வணக்கம் பிரியமானவர்களை, யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தின் கவலைப்படுவது நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த வாரம் முழுவதும் உங்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற இந்த விசுவாசத்தின் பிரகாரமாய் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி யோர்தான் நதியிலே, இந்த யோர்தான் நதியிலே தேவன் பலவிதமான வழிகளில் மக்களை தெரிந்து கொண்டார், தேர்ந்தெடுத்தார் என்று சொல்ல முடியும். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் அவர்கள் பிரவேசிக்க யோர்தான் நதியை அவர்கள் கடக்க வேண்டியதா இருந்தது. நீங்க இந்த வீடியோல இந்த பார்த்திருப்பீங்க, மிக தெளிவா இந்த கற்றுக்கொண்டிருப்பீர்கள். சுத்திகரிப்பிற்காக, அவர்களுடைய பாவங்களானது கழுவப்படும்படியாக, தேவனுக்கு முன்பாய் சுத்தமான இருதயம் உள்ளவராய், சுத்தமான வாழ்க்கை உள்ளவராய், தங்களுடைய புது வாழ்க்கையானதை தொடங்க அவர்கள் தங்கள் பழைய வாழ்க்கையை கைவிட வேண்டியதா இருந்தது. அதன் நிமித்தமே அவர்கள் யோர்தானை கடந்தார்கள். யோர்தானிலே இது அவர்களுடைய பழைய வாழ்க்கையை கழுவி தேவனோடு புது வாழ்க்கையை தொடங்க தீர்மானத்தை வெளிப்படுத்துவதின் அடையாளமாய், மிக விசேஷமாய் இதே வரிசையிலே இன்னொரு நிகழ்வும் இதற்கு நடந்தது. எலியா தேவனாலே பலனாய் பயன்படுத்தப்பட்ட மனுஷர் என்று உங்க எல்லாருக்குமே தெரியும். எலியாவுக்கு அடுத்தது தேவன் எலிசாவை இந்த இடத்துல பயன்படுத்தினார். மிக நிச்சயம் எலியா, எலிசா உங்க எல்லோருக்குமே இந்த இடத்துல மிக பிரபலமாய் இந்த இடத்துல தெரிந்தவர்கள், தேவனாலே பலனாக பயன்படுத்தப்பட்டவர்கள். ஆனா இவர்களுக்கு இந்த யோர்தான் எப்படியான ஒன்றாய் இந்த இடத்தில் இருந்தது? இந்த யோர்தான் நதிக்கரையிலே நடந்த விஷயமானது என் நீங்கள் இந்த இடத்துல இதை பார்க்கும் பொழுது ஆர்வத்துக்குரியதா இருக்கும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். எலியா தேவனாலே யோர்தான் நதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவராய் தெரிந்து கொள்ளப்பட்டார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே இடத்துல தேவன் எலிசாவை தேர்ந்தெடுத்தார். இது எப்படியாக நடந்தது? இந்த வீடியோவை பார்ப்பது மூலம் நீங்கள் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ பாருங்க. இந்த இடத்துல 3 விதமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்த இடத்துல அது வேதாகமத்துல 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. அங்க நம்மளால படிக்க முடியும். எலிசா எலியாவுடன் இருந்தார். எரிகோவிலிருந்து புறப்பட்டு வந்து யோர்தான் நதிக்கு வந்து சேர்ந்தார்கள். நம்ம முன்னாடியே சொன்னது போல இந்த இடத்துல இருந்து கேஸ்டல் எலிதோர், இந்த இடத்துல இருந்து எரிகோ ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. சரி, எலியாவும் எலிசாவும் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த நேரம் எலியா தன்னுடைய சால்வை எடுத்து தண்ணீர்ல அடித்தார். தண்ணி இருபுறமாக பிரிந்தது. அது அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது அவங்க இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் கடந்து போவதற்காக, யோர்தான் நதியினுடைய ஊற்று பக்கம் அவங்க செல்வதற்காக. அவங்க அந்த இடத்தை கடந்து செல்லும் பொழுது எலியா எலிசாவிடம் பேசி கொண்டிருந்தார். அந்த நேரம் அக்கினி ரதம் அக்கினி குதிரையும் அவர்களுக்கு நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. அந்த நேரம் எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியாவுடைய சால்வை கீழே விழுந்தது. எலிசா அதை எடுத்துக்கொண்டார். அந்த நேரம் அந்த சால்வையினால தண்ணீரை எலிசா அடிக்கும் பொழுது அந்த தண்ணீர் இருபுறமாக பிரிந்தது. அவர் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் கடந்து சென்றார். தீர்க்கதரிசிகள் எல்லோருமே எலிசாவை சந்திக்கும்படியாக வந்திருந்தாங்க. எல்லோருமே அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டாங்க. இது நமக்கு என்ன வெளிப்படுத்துது? இந்த நிகழ்வு 2 விதமான ஆவிக்குரிய உண்மையை வெளிப்படுத்துது. அதுல முதல் உண்மை, எலியா தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தேவனுடைய மனுஷனா அவர் இருந்தது மட்டும் போதுமாக இல்லாமல், அவர் தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவர் யோர்தான் நதியை முதலாவது கடக்க வேண்டியதா இருந்தது. இது நமக்கு அடையாளப்படுத்துது நம்முடைய ரட்சிப்பினுடைய உறுதி மற்றும் நம்ம சுத்திகரிக்கப்படுவது, தூய்மையாக்கப்படுவதற்கு அவசியமா இருக்கு. நம்ம பரலோகத்துக்கு சென்று நம்முடைய ஆண்டவரை சந்திக்கும்படியாக நம் அனைவருமே யோர்தான் நதியை கடந்து சென்றே ஆக வேண்டும். 2வது உண்மை, எலிசாவுடைய மீண்டுமாக திரும்பி வருதல். அந்த தருணம் வரைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு எலிசாவை பத்தி தெரியாது. ஒரு ஊழியக்காரரை போல யாருமே எலிசாவை பார்க்கல. எல்லோருமே ஒரு உதவி செய்யும் நபராக அவரை பார்த்தாங்க. எல்லா நேரமும் எலியாவுடைய பக்கத்துல இருந்தார். ஆனா எலியா தான் தீர்க்கதரிசியாக கவனிக்கப்பட்டார். ஆனா எலிசா தீர்க்கதரிசி எலியாவுடைய உதவியாளராக மட்டும்தான் காணப்பட்டார். ஆனா இருப்பினும் யோர்தான் நதியை எலிசா கடந்த பிற்பாடு எலியாவின் மீது இருந்த அதே ஆவி எலிசாவின் மீதாக இறங்கப்பட்டார். அந்த நேரம் துவங்கிதான் எலிசா தன்னுடைய ஊழியத்தை துவங்க ஆரம்பிச்சார். உண்மையாக உன்னதமான இஸ்ரவேலுடைய தேவனுடைய ஊழியக்காரனாக கண்டடையப்பட்டார். என்ன ஆவி இது? தெளிவாக தெரியும், இது தேவனுடைய ஆவி.
நம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி அவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எலியாவின் மீது இறங்கின அதே ஆவியானவர் யோர்தான் நதியை கடந்து செல்ல போகிற அனைவரும் மீதும் இறங்க போகிறவர் அவர்தான். இந்த பிரகாரம் செய்வதனால ஒரு நபருடைய மாற்றம் ஒரு உதவி செய்பவராயிலிருந்து அல்லது கவனிக்கிறவராயிருந்து ஒரு நபருக்கு உதவி செய்கிற ஒரு நபராயிருந்து உன்னதமானவருடைய ஊழியக்காரனாக மாறுவது. மிக சரியாக எலியா தேவனாலே இங்கு இந்த இடத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டார். அவர் தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய அடையாளமா தான் அவர் தேவனாலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவருடைய சால்வையானது இந்த இடத்துல விழுந்தது. அதனுடைய அர்த்தம் எலியாவுக்கு பிற்பாடு தேவன் தெரிந்து கொண்டது எலிசாவை. மக்களே, இதுதான் தேவன் சரியாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த இடத்துல செய்யும்படியா விரும்புகிறார். அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை இந்த இடத்துல மாற்ற. ஆனா தேவன் எல்லோரையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறாரா? மிக நிச்சயம். தேவனுடைய விருப்பம் எல்லோருக்கும் உதவி செய்வது. ஆனா ஏன் தேவனால எல்லோருக்கும் உதவி செய்ய முடியல? ஏன் தேவனால எல்லோரும் தெரிந்து கொள்ளப்பட்டவரா இந்த இடத்துல மாற்ற முடியல? ஏன்னா இது தேவனுடைய தீர்மானத்தை மட்டும் சார்ந்ததல்ல. இது நம்முடைய தீர்மானத்தை சார்ந்ததா இருக்கிறது. நீங்க தேவனுக்கு அனுமதி கொடுக்கிறவரா இருக்கீங்களா? நீங்க தேவனுடைய வழிகளை பின்பற்றுகிறவரா இருக்கீங்களா? நீங்க தேவனுடைய யோசனைகளை, தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய விருப்பங்களை செய்கிற ஒருவரா இந்த இடத்துல இருக்கீங்களா? ஒருவேளை நீங்க யார் இப்படியானவரா இந்த இடத்துல நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இது தெளிவா இந்த வார்த்தை இந்த இடத்துல கவனிங்க. நான் நல்ல காரியங்களை செய்கிறேன், அதனாலே தேவனுடையவன். இப்படியாக எத்தனை மக்கள் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல ஆலயத்துக்கு நான் இந்த இடத்துல வழக்கமாய் போய் வருகிறவனா இந்த இடத்துல இருப்பேன். தேவனுடைய வார்த்தையை படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், அதனால அவன் தேவனுடையவர். எத்தனை பேர் நீங்க இப்படியா நினைக்கிறீங்க? தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் மக்களே. நான் இது இந்த இடத்துல பேசல. தேவன் அவர் உங்களுக்கு இதை குறித்து விளக்குகிறார். என தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லும் பொழுதும் என்னுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ நீங்க யார் பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாத ஒருவரோ தேவனுடையவராய் மிக நிச்சயம் இருக்க முடியாது. நீங்க நல்ல காரியங்களை செய்கிறவராய் இருக்கலாம், நீங்கள் தொண்டு காரியங்களை செய்கிறவராய் இந்த இடத்துல இருக்கலாம். மிக நிச்சயமாக நீங்க ஆலயத்துக்கு இந்த இடத்துல வழக்கமாய் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல போய் வருகிறவராய் கூட இந்த இடத்துல இருக்கலாம். நீங்க தேவனுடைய வார்த்தையை படிக்கிறவரா இருக்கலாம், ஜெபிக்கிறவரா இருக்கலாம், உபவாசிக்கிறவரா இருக்கலாம். ஆனா தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாக இல்லை என்றால் மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அவருடையவர் அல்ல. இது நான் சொல்லல, தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாய் இதை விளக்குகிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய ஆவி யாருக்கு இல்லையோ அவர்கள் அவருடையவர் அல்ல. அப்ப நீங்க யாரா இந்த இடத்துல இருக்கீங்க? தேவனுடைய ஆவி இல்லாத ஒருவராய் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டவனா இந்த இடத்துல இருக்கிறேன். மக்களே, உங்களை நான் காயப்படுத்த முடியாது சொல்லல. நீங்க சீக்கிரம் ஏதாச்சும் சொல்ல செய்யணும். பரிசுத்தாவியானவரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த இடத்துல பெற்றுக்கொள்ள. எனவேதான் தேவன் இந்த வாய்ப்பானது இடத்துல கொடுக்கிறார். உங்களுடைய பழைய வாழ்க்கையை கைவிட்டு, பழைய வாழ்க்கை கைவிடுவதனுடைய அர்த்தமானதுன்னு மனம் திரும்புதல். நீங்க மனம் திரும்பி தேவனுடைய கைகளில் உங்கள் வாழ்க்கை இடத்துல ஒப்படைக்கும் பொழுது அந்த வாழ்க்கையை தேவன் தலை துருவாக்குகிறவராய் புத்தம் புதிய வாழ்க்கையான கைதத்துல மாற்றுகிறார். உதாரணத்துக்கு தேவன் அவர் வார்த்தையில சொல்றது போல நீதிமொழிகள் 28 அதிகாரம் 13 தன் பாவங்களை இடத்துல மறைக்கிறவன் இந்த இடத்தில் வாழ்வடைய மாட்டான். ஆனா யார் ஒருவர் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவனா இருக்கிறானோ அவன் இரக்கம் பெறுவான். தெளிவா இந்த வார்த்தை சொல்லியிருக்கா. நீங்க பாவங்களை மறைக்கிறவரா ஒரு பொழுதும் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பை நோக்கி சிறந்ததை நோக்கி இந்த இடத்துல செல்வது கிடையாது. நீங்கள் அதே தரித்திரத்திலே, அதே அழிக்கப்பட்ட வாழ்க்கையிலே, அதே பாவத்திலே உங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிற ஒருவராய் இருப்பீர்கள். ஆனா நீங்க யார்? உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இந்த பாவம் போதும், இனியும் இந்த தவறிலே நான் வாழ விரும்பவில்லை, இனியும் இந்த அழுக்கிலே நான் வாழ விரும்பவில்லை என்கிற ஒரு தீர்மானத்தை காண்பித்து தேவனுக்கு உங்கள் பாவத்தை அறிக்கையிடுகிறீர்களோ நீங்கள் இரக்கம் பெறுவீர்கள். தேவன் உங்களில் மன்னிக்கிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். இதான் சரியா தேவன் உங்களுக்கு செய்ய விரும்புறா. நீங்க எந்த இடத்துல இருந்து என்ன பாக்குறீங்க தெரியாது, நீங்க எந்த மாநிலத்துல இருந்து என்ன பாக்குறீங்க தெரியாது. ஆனா இந்த நாள் இந்த வார்த்தை உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக நுழைய தேவன் வாய்ப்பானதை இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். நீங்க உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு, உங்களுடைய தவறுகளை இந்த இடத்துல தேவனுடைய அறிக்கையிட்டு தேவனிடத்திலே
உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என தேவன் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறார். நீங்க பார்க்க போகிற சாட்சி இதுதான். இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையை பாவத்திலே வாழ்ந்த பொழுது, அதாவது இவர் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாம, எதை செய்யக்கூடாதுன்னு தெரியும், ஆனா அதை செய்கிற ஒருவராய் இந்த இடத்துல இருந்தார். இவருடைய வாழ்க்கைக்கு நடந்தது என்ன? ஆனால் தேவன் இவருக்கு இந்த இடத்துல கற்றுக் கொடுக்க முடியாது கொடுத்த வாய்ப்பானது என்ன? இவருடைய பழைய வாழ்க்கையை நீக்கி தேவன் எப்படியாக புது வாழ்க்கையை இந்த இடத்துல கொடுத்தார். இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுது. நானும் என்னுடைய மனைவியும் துணையாளரா இருந்தோம். அந்த நேரத்துல எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இல்ல. ஏன்னா நாங்க பீடத்து முன்னாடி போய் ஜெபிப்பதை நிறுத்தி விட்டோம். என்னுடைய நிலை எப்போ மோசம் அடைஞ்சதுன்னா, நான் ஒரு மின்சாரத் துறையில வேலை செய்யணும்னு நெனச்சேன். அதுக்கான ஒரு கோர்ஸ் எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் நெனச்சேன் இது மூலமா என்னுடைய பண வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். ஆனா அதுக்கான வேலை நான் இருந்த இடத்த விட்டு நான் வெளிய வேற ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. அவர் எப்போ கேட்டலான் போறோம்னு சொன்னாரோ, நான் அவர்கிட்ட சொன்னேன், என் அன்பே, நம்ம திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆகல. நான் கேட்டேன், உங்களுடைய பண வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்க இருந்து வேற இடத்துக்கு போக போறீங்களா? ஒரு தருணத்துல போதகர் கூட என்கிட்ட வந்து பேசினாரு. அவர் சொன்னாரு இந்த மாரி, "உன் நிலையில நான் இருந்தேன்னா கண்டிப்பா நான் போக மாட்டேன்." அப்படி அவரு சொல்லி கூட நான் போனேன். அது எனக்கு நான் ரொம்ப தூரத்துல போன மாரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த மின்சார துறையில எனக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு குடுத்திருந்தாங்க. இருப்பினும் அவர் இங்கிருந்து போன உடனே சில அடையாளங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சா. அப்ப நாங்க பேசுவோம். நான் கேட்பேன், என் நண்பே இன்னைக்கு ஆலயத்துக்கு போனீங்களா? அவர் சொல்லுவாரு, இல்ல நான் போல. அல்லது நான் போனேன், ஆனா ரொம்ப தாமதமாயிடுச்சுன்னு. அப்ப நான் அவர்ட்ட சொல்லுவேன், இல்ல என் நண்பே, இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது. நான் ஒரு நிலையில அவங்ககிட்ட போய் சொன்னேன், "என்ன பரிமாற்றம் செய்யுங்க. நீங்க இங்கிருந்து வேற ஏதாவது ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க." அப்போ சரியான நேரம் கிடைக்கல. மாற்றத்துக்கான சரியான நேரம் கிடைக்கல. அதுக்கப்புறமா நான் வேலை செய்ற அதே இடத்துல எனக்கு ஒரு நண்பர் அறிமுகமானார். அவர் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். "பாரு இது வந்து இன்னும் அதிகாரம் கொடுக்கப்படல இத செய்யறதுக்கு. ஆனா இத நம்ம செஞ்சா நம்ம இன்னும் அதிகமா பணம் பார்க்கலாம்." ஆனா எனக்குள்ள இருந்த அந்த பண ஆசைனால, பண தேவையினால, அது எனக்கு தப்புன்னு தெரிஞ்சும் கூட, அந்த மாதிரியான வழியில வரக்கூடிய பணத்த நானும் ஏற்றுக்கொண்டேன். அவர் எனக்கு பணம் அனுப்புவார். நானும் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அந்த பணத்த எனக்கு அவர் அனுப்பிச்ச பிற்பாடு. அந்த பணம் எனக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு. நான் அப்படிதான் நெனச்சேன். எனக்கு அந்த பணம் தேவ. என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில எனக்கு அந்த பணம் தேவைன்னு நெனச்சேன். என்னுடைய சம்பளம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. இந்த பணம் எனக்கு உதவி செய்யும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. அது கொஞ்ச காலம் வரைக்கும் எனக்கு தப்பா தெரியல. நான் என்ன நெனச்சேன், நான் தப்பு பண்ணல. அவர் தான் தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆளு தான். ஆனா உண்மையில நானும் தப்பு பண்ணிட்டு இருந்தேன். அவர் செய்த தவறுக்கு நானும் ஒரு கூட்டாளியா இருந்தேன். அவர் செய்த அதே பாவத்த நான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் கவனிக்க ஆரம்பிச்சேன், அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்ல. அவர் செயல்ல, அவர் பேசும்பொழுது, அல்லது அவர் அமைதியா இருக்கும்போதே தெரிஞ்சுது. அது வெளிப்படுத்தினது இவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்ல. அந்த நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலையா இருந்துச்சு. நான் தவறு செஞ்சுட்டு இருந்தனால என்னுடைய மனசாட்சி என்ன குற்றப்படுத்துச்சு. தேவனுடைய வார்த்தை கூட எனக்கு பாரமா கேட்க ஆரம்பிச்சது. ஏன்னா, நான் செய்த தவறுனால சில நேரத்துல நான் கூட்டத்த விட்டு வெளியே எழுந்து போயிடுவேன். துணையாளர்களுடைய துணிய நான் போட மாட்டேன். புதன்கிழமை ஆலயத்துக்கு வரமாட்டேன். வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு வந்தா யூனிஃபார்ம் போட மாட்டேன் துணையாளர் துணிய. நான் போக போக என்னை எப்படி பார்த்தேன்னா, நாகமான் மாதிரி. நாகம்மானுக்கு இருந்த குஷ்டரோகம் மாரி. எனக்குள்ள அந்த குஷ்டரோகம் இருக்கிற மாரி நான் அப்படிதான் என்ன பார்த்தேன். ஆவிக்குரிய குஷ்டரோகி மாரி. இப்படிதான் நான் இருந்தேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த என்னால சரி செய்து கொள்ள முடியும்னு தெரியும். நான் பாஸ்டர் கிட்ட போய் பேசணும். அவர்கிட்ட நான் போய் உண்மைய சொல்லணும். ஆனா, நான் என்ன நானே தடுத்து வைத்துக் கொண்டேன். நான் என்ன பேசப் போறேன்? எப்படி பேசப் போறேன்? நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், நான் உங்களுக்கான அசிஸ்டன்ட் யூனிஃபார்ம் ரெடி பண்ண போறேன் அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, இல்ல எனக்கு வேண்டாம். நான் எப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்வேன்? நானே சரியில்லாத பொழுது. அப்ப நான் சொன்னேன், நீங்க சரியில்லைன்னு தெரியுதா? அப்ப நம்ம ஏதாவது செய்யணும். நீங்க சரியா மாறுவதற்காக. ஞாயிறு காலையில கூட்டம் முடிஞ்ச உடனே பேசலாம்னு நெனச்சேன் பாஸ்டர் கிட்ட. ஆனா, என்னால பேச முடியல. ஆனா, அதே நேரம் அந்த மனுஷன் எனக்கு பணம் அனுப்பிச்சாரு. நானும் பணத்த பெற்றுக்கொண்டேன். எதுவுமே சொல்லல நானு. என்னுடைய கணவர் வீட்ல இருக்கிறத நான் விரும்பல. ஆவிக்குரிய நிலைமையில அவர் அது போல தான் இருந்தார். அப்ப நான் அவர பார்த்து சொன்னேன், இல்ல இன்னைக்கு நீங்க அங்க போகணும். நான் சரியா அந்த நாள் போதகர்கிட்ட பேசுறதுக்காக என்னுடைய நிலைமைய பத்தி நான் கிளம்பிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பெண் ஃபோன்ல என்ன அழைச்சு அழுது கொண்டே சொன்னாங்க, "பாருங்க எனக்கு வந்து மின்சாரம் இல்ல என்னுடைய வீட்ல. மத்த எல்லா வீட்லயும் இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல. எனக்கு வந்து சரி செஞ்சு குடுங்க." அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க. அப்ப என்னால உதவி செய்ய முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனாலும் அவங்க எப்படி எனக்கு உதவி செய்யாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் நான் கிளம்பி போறதுக்கு முன்னாடி கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய மனைவி, "இல்ல போ வேணாம். முதல் வந்து போதகர்கிட்ட போய் பேசிட்டு அதுக்கப்புறமா போலாம்." அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், "எப்படி என்னால தனியா விட்டுட்டு வர முடியும்? அவங்க உதவிக்காக கேட்கறாங்க." நான் போனேன். நான் அந்த சர்வீஸ செய்ய போயிட்டேன்.
போய் சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். ஏன்னா மாத்த வேண்டியது வெறும் ஒரே ஒரு வயர் மட்டும் தான். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 வீடுகளுக்கு மின்சாரம் இல்லாம இருந்துச்சு. அப்பொழுது நான் மேலே ஏறி சரி செய்ய கிளம்பும்போது, நான் போயிட்டுருக்கேன் மேல. கைய உயர்த்தி அந்த ஒயர கட் பண்ணலான்னு கைய மேல வச்சேன். நான் அந்த கம்பிய தொட்ட உடனே 3800 வாட்ஸ் என்னுடைய உடம்புல பட்டுச்சு. என்னால கண்கள திறக்க முடியல, பேச முடியல. அப்படியே மேலேயே நடுங்கிட்டு இருந்தேன் கம்பிய புடிச்சுக்கிட்டே. அந்த நடுக்கத்திலேயே அப்படியே நடுங்கிக் கொண்டே மேலேருந்து கீழ விழுந்துட்டேன். கீழ விழும்போது தான் நீங்க பார்க்குற இந்த பின்னாடி எனக்கு மேல அடிபட ஆரம்பிச்சது. ரத்தம் பயங்கரமா போச்சு. அவர் உண்மையாலே வேதனைப்பட்டார். அந்த நேரம் ஒருத்தர் வந்தார். அவருக்கு முதல் உதவி எப்படி செய்யணும்னு தெரியும். அந்த நேரம் அவர் அவருடைய விரலை எடுத்து மேத்யூவுடைய வாயில வச்சிருந்தார். அப்ப நான் கேட்டிருந்தேன், உதவி செய்யுங்க, அப்படி இல்லைன்னா இவர் மரித்து போவார். அவருடைய நாக்கு அவர் முழுங்கிடுவார் போல. அந்த நேரம் ஏறக்குறைய அவருடைய விரல்களையே அவர் இழந்திருப்பார். நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த நேரம் நான் 6 மாசம் கர்ப்பமா இருந்தேன். என்னுடைய கணவரை இன்குபேட்டர்ல வச்சாங்க. முழுசா அவர் அங்க 30 நாள் இருந்தார். அந்த நேரம் நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர் சொல்லியிருந்தார், இங்க பாருங்க, அவர் கீழே விழுந்ததுனால அவருடைய தலையில பலமா அடிபட்டிருக்கு. இந்த நேரம் நம்ம ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இந்த போட்டோ அவர் ஐசியூல இருக்கும்பொழுது எடுத்தது. இந்த சமயத்துல தான் அவருக்குள்ளாக இந்த கற்கள் எல்லாம் வெளியே வந்தது. இது அவருடைய தலையினுடைய பிற்புறம் எடுத்த போட்டோ. அந்த இடத்துல தான் அவருக்கு அடிபட்டுச்சு. நான் பார்த்தேன், பிசாசு அவருடைய ஆத்துமாவை எடுக்க பார்த்தான். அது தெளிவா தெரிஞ்சது. அந்த நேரம் நாங்க இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சியில இருந்தோம். அந்த நேரம் நான் பார்த்தேன், எங்களுடைய முழுமையே பீடத்து மேல அர்ப்பணிப்பதற்கான நேரமா இருந்தது. ஏன்னா அது வெறும் என்னுடைய தியாகம் மட்டும் கிடையாது, அவருடைய தியாகமுமா இருந்தது. ஏன்னா அபாயத்துல இருந்தது அவருடைய ஆத்துமா. நான் நினைச்சேன், இப்போ என் கணவர் இறந்துட்டார்னா அவருடைய ஆத்துமா எங்க போகும்? நான் பீடத்து மேல ஏறின சொன்னேன், தேவனே, இந்த இடத்துல என்னுடைய ரத்தமும் மேத்யூடைய ரத்தமும் இருக்கு. இது எங்களுக்காக கூக்குரல் செய்யும். அவருடைய ஆத்துமாவுக்காக இது கூக்குரல் செய்யுது. என்னுடைய மனைவி எப்படி பீடத்து மேல எனக்காக போராடிட்டு இருந்தாங்களோ, அதே போல நான் ஆவிக்குரிய விதத்துல நான் மருத்துவமனையில போராடிட்டு இருந்தேன். எனக்கு சுயநிலையே இல்ல. நான் ஏதோ வேறு ஒரு உலகத்துல இருந்த மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நிலையில நான் இருக்கும்போது எனக்கு நடந்த ஒரு விஷயம் ரொம்ப நிஜமா இருந்துச்சு. எனக்கு நேரா ஒரு தூதுவர் வந்தாரு. ஒரு தூதுவர் எனக்கு நேரா வந்த பிற்பாடு என்னுடைய கரத்த பிடித்து என்ன மேல கொண்டு போனார். மேல போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தூதருடைய முகம் பிசாசனுடைய முகம் போல மாறுச்சு. அருவருப்பான ஒரு முகமா, பயங்கரமான ஒரு முகமா. அத நான் பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சேன். இல்ல, நான் நரகத்துக்கு தான் செல்லப் போறேன். பிசாசு தான் என்ன கொண்டு போறான். எனக்கு வேற வாய்ப்பே இல்ல. வேற வாய்ப்பே கிடைக்காது. எப்படி நான் என்னுடைய வாய்ப்ப தவற விட்டேன்? எப்படி? எல்லா வாய்ப்ப நான் தவற விட்டுட்டேன். நான் எத போதிச்சேனோ அதுல நான் வாழல. அதே தருணத்துல எனக்கு தேவனுடைய குரல் கேட்டுச்சு. தேவனுடைய குரல் மீண்டுமா எனக்கு ஒரு வாய்ப்ப கொடுத்துச்சு. நான் கண்ண விழிச்சு பார்க்கும்போது, நான் முதல் பார்த்த ஒரு நபர் என்னுடைய அம்மா. அவங்கள பார்த்த உடனே நான் நினைச்சேன், தேவன் எனக்கு மீண்டுமா எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்திருக்கார். இந்த வாய்ப்ப நான் பயன்படுத்தணும். இந்த வாய்ப்ப நான் கைவிடக்கூடாது. அதுக்கப்புறமா நான் அழுகத் தொடங்கினேன். நான் அழுகத் தொடங்கின பிற்பாடு, இயேசு எனக்காக அவருடைய ஜீவன குடுத்திருக்காரு. அவருடைய ஜீவன குடுத்தார். அவர் எனக்கான வேலைய ஏற்கனவே சிலுவையில செய்திருக்கார். அப்பொழுது நான் நேர்மையா இருந்தேன் தேவனுக்கு. நேர்மையா என்ன காண்பிச்சேன். எனக்கு உண்மையாவே உதவி தேவை தேவனே. எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தேவை. நான் இததான் தேவன்கிட்ட சொன்னேன். என்னுடைய அம்மா போயிட்ட பிற்பாடு என்னுடைய மனைவி வந்தாங்க. என் மனைவி கிட்ட நான் சொன்னேன், நான் இந்த இடத்த விட்டு வெளியே வந்த உடனே நான் எந்த இடத்துக்கும் போமாட்டேன். முதல் நான் ஆலயத்துக்கு தான் போப்போறேன். அங்க முதல் வந்து சேர்ந்த பிற்பாடு நான் அங்க பாஸ்டர பார்த்தேன். பாஸ்டர பார்த்த உடனே சொன்னேன், பாஸ்டர், தயவு செய்து எனக்கு ஞானஸ்நானம் குடுக்குறீங்களா? அப்போ அவரு சொன்னாரு, ஆமா, நான் உனக்கு தரேன் ஞானஸ்நானம். நிச்சயமா. அந்த இடத்துல உண்மையா, அந்த நேரம் உண்மையா, முழு மனதோட, முழு விருப்பத்தோட நான் பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் என்னை மீண்டுமா தேவன்கிட்ட வர வைத்தது. நான் தேவன்கிட்ட அங்க அறிக்கை செய்த நேரம், என் மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை தேவன் வெளியெடுத்தார். அந்த பாவம் உள்ள அந்த பாவம். என்னால அத விலக்கி சொல்ல முடியல எப்படின்னு. அத வெளியே எடுத்தார் தேவன். அதை எடுத்த பிற்பாடு தான் நான் விடுதலை அடைஞ்சேன். அதுக்கப்புறம் தான் பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்தார்.
பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்த உடனே நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நான் ரொம்ப லைட்டா உணர்ந்தேன். அந்த நேரம் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் தேவனுக்காக ஊழியம் செய்ய, நிறைய ஆத்துமாவை காப்பாத்த, தேவனுக்கு நிறைய காரியங்களை செய்ய நான் முன்னாடி செய்திருந்தாத எல்லா காரியத்தை நான் செய்ய ஆசைப்பட்டேன். எல்லாத்துக்கும் மேல நான் ரட்சிப்பை முக்கியத்துவமா வைத்தேன். ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது. நான் இப்பொழுது வாழுகிற வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை. நான் பொய் சொல்லுவதை விட்டுவிட்டேன். ஏமாத்துறது அல்லது தவறான வழியில வரக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டேன். நான் தேவனிடத்துல கேட்கிற ஒரே ஒரு விஷயம், தேவனுக்கு உண்மை தன்மையா இருக்கும்போது தேவன் என்னை பார்த்துக் கொள்வார். ஒரு மனுஷன் வாழுகிற நிலை மிக முக்கியம் கிடையாது. இல்ல அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், ரட்சிப்பு தான் இருக்கிறதுலே மிக முக்கியம். என்ன மாதிரி அநேக பேரு வாய்ப்புகளை தவற விடுறாங்க. வாய்ப்புகளை பாவம் செய்த பிற்பாடு அந்த பாவத்தை மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு வரும்போது அதை தவற விடுறாங்க. என்னெல்லாம் ஞாபகம், என்னுடைய மனைவி என்கிட்ட சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க பாஸ்டர் பேசலாம். ஆனா நான் பாவம் செய்திருந்த அந்த ஆள் நான் ஒதுக்கி விட்ட அந்த வாய்ப்பை. சில நேரத்துல நண்பர்கள், நீங்க ஒதுக்கி விடும்போது உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது மனம் திரும்ப. ஒருவேளை கடைசி வாய்ப்பு உங்களுக்கு வராம கூட போலாம். நிறைய பேருக்கு வராம போற மாதிரி. ஆனா என்னுடைய கேஸ்ல, என்னுடைய வாழ்க்கையில கடைசி வாய்ப்பு வந்தது. அதை நான் பெற்றுக்கொண்டேன். அதை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தேனா நான் இந்த நேரம் நரகத்துல இருந்திருப்பேன். நான் மீண்டும் ஒரு முறை ரட்சிப்புக்கான வாய்ப்பை பெற்றுக்கொண்டேன். ஆனா துரதிர்ஷ்டவசமா நிறைய ஜனங்க இந்த கடைசி வாய்ப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. நல்லது மக்களே, இந்த சாட்சியானது உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கும். எது செய்ய வேண்டுமோ அவர் அதை செய்யும். எது தவறானதோ அந்த காரியத்தை இந்த இடத்துல செய்கிற ஒருவராய் தன் வாழ்க்கையை வாழ்ந்தார். நீங்க எத்தனை பேர் இப்படியானவரா இருக்கீங்க? உங்களை நான் குறை சொல்ல விரும்பல, உங்களை நான் இந்த இடத்துல குற்றம் சொல்ல விரும்பல. ஆனா நீங்க உங்க வாழ்க்கை சோதிச்சு பாருங்க. நீங்க செய்கிற காரியம் தேவனை பிரியப்படுத்தக்கூடியதா இருக்கிறதா? நீங்க வாழ்கிற அந்த வாழ்க்கை தேவனுடைய வழிகளிலே, தேவனுடைய விருப்பத்திலே நீங்கள் இந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதாய் நீங்கள் வாழ்கிறீர்களா? சோதிங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை இல்லை என்றால் அந்த வாழ்க்கை எப்படியான ஒன்றா இந்த இடத்தில் இருக்கும்? தேவன் அந்த வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நான் உங்களுக்கு சொன்ன அந்த அதிகாரத்தில் நீதிமொழிகள் 28 நான் இந்த 13 சொன்னேன். 9ஆம் வசனத்தில் தேவன் சொன்ன வார்த்தையானது என்ன? நீங்க என்னோட சேர்ந்து யோசித்து பாருங்க. நீங்க விரும்புறீங்கன்னா உங்க வீட்டுல பைபிள் எடுத்துக்கூட இந்த வசனத்தை இந்த இடத்துல படிங்க. வேதத்திற்கு செவி கொடுக்காதவனுடைய ஜெபம் தேவனுக்கு அருவருப்பானது. நீங்க யார் தேவனுடைய வார்த்தைக்கு உங்களுடைய செவிகளை விலக்குகிறவரா இடத்துல இருக்கீங்களோ, இன்னொரு வார்த்தையிலே தேவன் சொல்றது, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்தாதவராய், அதை உதாசீனப்படுத்துகிறவராய், அதை விட்டு இந்த இடத்துல விலகுகிறவராய், எனக்கு இல்ல, தேவன் என்னிடத்துல இதை பேசல, தேவன் எனக்காக சொல்லு அப்படின்னு அதை நீங்க உதாசீனப்படுத்துகிறவரா இருப்பீங்கன்னா தேவன் சொல்ற, அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபம் எனக்கு அருவருப்பானவைகள். நீங்க அப்படியான ஒருவராய் இந்த இடத்துல தேவன் நோக்கி ஜெபிக்கும் பொழுது தேவன் சொல்ற, அது எனக்கு அருவருப்பானது. அந்த ஜெபத்தை நான் கேட்க கூட இந்த இடத்துல விரும்பல. பல மக்கள் தங்களுடைய ஜெபங்களுக்கு இன்னும் பதில் பெறாததற்கான காரணம் இதுதான். தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். எனவே நீங்க உங்க தீர்மானத்தை எடுக்கலாம். இந்த விசுவாசத்திலே எங்களோடு கூட இணையலாம். தேவன் அவர் வைத்திருக்கிற திட்டத்திலே உங்களை ஆசீர்வதிக்க முடியாக ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களே, ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயம் இடத்தில் கதவுகள் திறக்கப்பட்டதாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திற்கான கூட்டத்திலே மக்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த அட்டவணையானது இந்த கவனியுங்கள். இந்த அட்டவணைக்கு பிற்பாடு நாம் இந்த விசுவாசத்தில் இந்த இணையலாம். தேவன் அவர் தன் வல்லமையை உங்கள் வாழ்க்கை மீது வெளிப்படுத்தும்படியாக அவருடைய பலனையும் அவருடைய ஆவியும் நீங்கள் பெறும்படி இந்த அட்டவணையை பாருங்கள். குழந்தை, யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை
மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யுனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு, ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவேயும் என் தெய்வாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த மக்கள் யார் இந்த வார்த்தையை தன் வாழ்க்கைக்கானதாய் ஏற்றுக்கொள்கிறார்களோ, தேவனே, இதோ நீர் தெளிவாக இருக்கு சொன்னீர். வேதத்திற்கு செவியை சாயாதவன், தேவனே, உங்களுடைய வார்த்தைக்கு இந்த செவி கூடாதவனாய் தன்னை விலக்கிக் கொள்கிறவன் அல்லது அந்த வார்த்தையை அசட்டை செய்கிறவன் உடைய ஜெபம் அருவருப்பானவைகள் என்று நீர் சொன்னீர். என் தேவனை ஆண்டவராக இயேசுவே, எத்தனை மக்கள் இப்படியான கேள்வியை தனக்குள்ளே கேட்டுக்கொள்கிறார்கள். ஏன் என் ஜெபத்தை தேவன் கேட்கவில்லை? ஏன் என் வாழ்க்கை மாறவில்லை? ஏன் என்னுடைய வழிகள் மாறவில்லை? இந்த சாட்சியில் என் தேவனை நாங்கள் பார்த்தது போல இந்த நபர் தவறான காரியங்களை செய்து கொண்டிருந்த பொழுது இவருடைய வாழ்க்கைக்கு நீர் பொறுப்பானவராய் இருக்கவில்லை. ஆனால் எப்பொழுது தன் மனம் திரும்பி தன்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கைகள் இடத்தில் ஒப்படைத்தவராய் உம் சித்தத்தை செய்ய தன்னை தயார்படுத்தினாரோ, என் தேவனை ஆண்டவராக இயேசுவே, அங்குதான் வித்தியாசமானது ஏற்பட்டது. உம்முடைய வல்லமை அவர்களுடைய வாழ்க்கை மீது இடத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. என் தேவனை, இதுதான் சரியாக இந்த மக்கள் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, என் தேவனை ஆண்டவராக இயேசுவே, இவர்களுடைய வாழ்க்கை மீது இடத்தில் நீ செய்யும்படியா என்று நான் கேட்கிறேன். உம்முடைய சர்வ வல்லமையான கரம் இந்த நபருடைய வாழ்க்கை மீது இடத்தில் வெளிப்படுத்தப்படட்டும். என் தேவி, எல்லா இருளுகளுக்கும், எல்லா தீண்டுதலுக்கும், எல்லா பொல்லாதவைகளுக்கும் இவர்களுடைய வாழ்க்கையானதை விலக்கி நீர் உம்முடைய வல்லமையிலே இவர்களுடைய வாழ்க்கையை வழி நடத்த கேட்கிறேன். எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, உம் சித்தம் இந்த மக்கள் வாழ்க்கை மீது இந்த நிஜமாகும்படி, யார் இந்த பாவ வாழ்க்கையை விட்டு தேவனை உம்மோடு புது வாழ்க்கை வாழ தீர்மானிக்கிறார்களோ, யார் தன்னுடைய தவறான வழிகள், அழுக்கான பாதைகளை கைவிட்டு உம்முடைய சித்தத்தை தன் வாழ்க்கைக்கான பிரதானமாய் மாற்றிக்கொள்ள விரும்புகிறார்களோ, நீர் மாறாத தேவன், சர்வ வல்லமையான கர்த்தர் என்பதை பார்க்கும்படி இந்த மக்களுக்கு உதவி செய்யும். என் தேவனே, இந்த மக்களுடைய வாழ்க்கையை, இந்த மக்களுடைய வழிகளை, இந்த மக்களுடைய செயல்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் தேவனே ஆண்டவராக இயேசுவே, இதோ உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன் சித்தம் இந்த மக்கள் வாழ்க்கை மீது நிஜமாக்கப்படட்டும். உம்முடைய விருப்பம் இவர்களது வாழ்க்கை வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்வீராக, வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த மக்கள் பழைய வாழ்க்கையை விட்டு புது வாழ்க்கை இந்த பெற்றுக் கொள்ளும்படி உம்முடைய நாமம் இவர்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆமென். தேவன் உங்கள் ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் இந்த நிஜமாக்கப்படட்டும். நாளை இதே விசுவாசத்தில் இன்னொரு சாட்சியோடு சந்திக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் மக்களே.